பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் தி லார்ட். ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் சந்தோஷமாக நம்ம நியூ இயர்க்குள்ளே பிரவேசிச்சிருக்கிறோம். 2026 வருஷத்தை சந்தித்து இப்போது இந்த மத்தியான வேளையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல நாளில் தேவன் ஸ்திரீகளாய் சிருஷ்டித்திருக்கிற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து வேதத்தில் ஏராளமான திரளான சாட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் காணப்படுகிற அநேக ஸ்திரீகள் புத்தியுள்ள ஸ்திரீகளாய், தைரியமுள்ள ஸ்திரீகளாய், விவேகமாய் நடந்து கொண்ட காரியங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிற இந்த ஸ்திரீகளுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில கேரக்டரை மட்டும் எடுத்து நாங்கள் இந்த வேளையில் உங்கள் முன்னால் டிஸ்கஸ் பண்ணலான்னு ஆசைப்படுறோம். இப்போ முதலாவதாக அபிகாயில் அப்படிங்கிற ஒரு சகோதரியை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த அபிகாயில் யார்? 1 சாமுவேல் அதனுடைய 25வது அதிகாரத்தில் இந்த ஸ்திரீயை பற்றி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வசதியான செல்வ சிறப்போடு வாழ்ந்த ஒரு ஸ்திரீ. அவளுடைய கணவன் நாபால் பெரிய செல்வந்தன், தனவந்தன், எல்லா வசதிகளும் வாய்ப்புகளோடு வாழ்ந்து வருகிற அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதைத்தான் நாம் முதலாவது தியானிக்க இருக்கிறோம். தாவீது ராஜா சவுல் துரத்தி கொண்டிருந்த வேளையில் அவர் காடுகளிலும் மலைகளிலும் ஒளிந்து கொண்டிருந்தார். அப்படி ஒரு விசை அவர் மலைப்பகுதிகளில் ஒளிந்திருக்கும் போது இந்த நாபால் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து அங்கே மயிர் கத்திரிக்கிற காரியத்தை செய்தார். திரளான ஆடுகள் அவருக்கு இருந்தது. அந்த ஆடுகளுடைய மயிர்களை கத்தரித்து அதை ஒரு நல்ல ஒரு தொழிலாய் செய்து கொண்டிருந்தவன். ஏராளமான வேலைக்காரர் அவர்களுக்கு உண்டு. இந்த சமயத்தில் தாவீதோடு இருந்தவர்களும் தாவீதும் அவர்களுக்கு ஒரு அரணை போல பாதுகாப்பாக இருந்தார்கள். அவருடைய ஆடுகளை யாரும் திருடவோ ஓட்டிச் செல்லவோ முடியாதபடி நல்ல ஒரு ஒத்தாசையாக இருந்தார்கள். ஒரு நாள் தாவீது தன்னோடு இருந்தவர்கள் பசித்திருந்த வேளையில் விடாய்த்து போன பொழுது இந்த நாபாலிடத்தில் ஆகாரம் உண்டு, போய் நமக்காக இதாகில் வாங்கி வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவரோடு இருந்தவர்களும் நாபாலிடத்தில் சென்றார்கள். ஆனால் இந்த நாபாலோ அவர்களை அலட்சியப்படுத்தினான். யார் அந்த தாவீது என்று சொல்லி அவரை ஏளனம் பண்ணினான். இதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தாவீதுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்ன பண்ணுறது, அவர் சும்மா விடக்கூடாதுங்கிற அளவுக்கு அவருக்கு பயங்கர கோபம் வந்த பொழுது அவர் தன்னோடு இருந்தவர்களோடு புறப்பட்டு வருகிறார். இந்த செய்தியை அபிகாயிலுக்கும் சொல்லப்படுகிறது. அதை கேள்விப்பட்ட பொழுது தாவீது பலசாலி, அவர் பெரிய ஒரு திரளான ஜனத்தோடு கூட அந்த இடத்தில் இருக்கிறதும் அவர்களுக்கு நன்மை செய்கிறதும் எல்லாம் அறிந்திருந்தபடியினால் உடனே மனஸ்தாபப்பட்டாள். என்ன செய்வது என்று சொல்லி அவள் யோசித்தாள், புத்தியாய் நடந்து கொண்டாள். உடனே தன் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு அதில் 18வது வசனத்தை பார்க்கிற பொழுது, அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி வேலைக்காரர்களை பார்த்து, நீங்கள் அவர்களுக்கு முன்னால் போங்கள், நான் உங்களோடு கூட வருகிறேன் என்று சொல்லி அவள் மிக தீவிரமாய் புறப்பட்டு போனாள். பயங்கரமான ஒரு சூழ்நிலை.
தாவீது வந்தால் நிச்சயமாக என்ன நடக்கும்னு தெரியாது. வேலைக்காரர்கள்லாம் கொல்லப்பட வாய்ப்புண்டு. எல்லாரும் அழிக்கப்பட, நாபாலும் அவள் அபிகாயிலும் எல்லாரும் அழிக்கப்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த ஒரு ஸ்திரீ உடனே தீவிரமாக இறங்கினாள். அவள்கிட்ட இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். தன் வேலைக்காரர்களோடு சேர்ந்து புறப்பட்டு போகும் பொழுதே தாவீது மலையிலிருந்து இறங்கி வருகிறதை அவள் பார்க்கிறாள். பார்த்த மாத்திரத்தில் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை பார்ப்போமானால், அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி, இப்பொழுதும் அவள் தீவிரமாய் காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தையை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம் என்று சொல்லி அவள் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறாள். விண்ணப்பத்தை வைத்து அவள் சொல்கிறா, பாருங்க, நாங்கள் ஏமாத்துறோம், நாபாலும் என் குடும்பங்களும் நாங்கள் ஏமாத்துறோம். நீர் பெரிய மனுஷர், யுத்தத்தை நடப்பிக்கிற ஒரு புருஷன், நீர் போய் இந்த இரத்த பழியை நீர் சுமந்து கொள்ள வேண்டுமா என்று சொல்லி அவள் கேட்ட பொழுது அந்த ஒரே வார்த்தையில் அப்படியே தாவீது சாந்தப்பட்டார். இந்த இரத்த பழியை சுமக்க அவர் விரும்பவில்லை. உடனே அவளுடைய வார்த்தைக்கு அவள் பணிந்தார். அவர் கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், இந்த ஸ்திரீ இடத்துல அந்த நல்ல குணத்தை, ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் வந்துட்டு, புருஷனால் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ அந்த சூழ்நிலையை அப்படியே விட்டுட்டு, ஐயோ நான் என்ன செய்ய முடியும், எல்லாம் என்ன செய்ய முடியும்னு சொல்லி புருஷனை குறை சொல்லிட்டு தானும் ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படி இருக்கலை. எவ்வளோ பெரிய வீரப்பெண் பாருங்க. உடனே செய்ய வேண்டியதை துரிதமாய் செய்கிறாள். செய்த மாத்திரத்தில் அவள் ஒரு பெரிய இழப்பை, ஆபத்தை தடுத்து நிறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்திரீகளாகிய நம் குடும்ப சூழ்நிலை நமக்கு தெரியும். நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய குணநலன்கள் நமக்கு தெரியும். அவர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணணும், அவங்க கூட எப்படி நம்ம வாழணுங்கிறது தெரியும். அப்படி தெரிந்திருக்கிற பொழுது நாம் சந்தர்ப்பங்களில், சூழ்நிலைகளில் பிறரை குற்றப்படுத்தி கொண்டிராதபடிக்கு, அவங்க அப்படி செய்ததுனால இப்படி ஆயிற்று, இதனால் இது என் குடும்பம் இப்படி அழிஞ்சு போச்சு என்று ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டோம், குறை சொல்லி கொண்டு இருக்காதபடி, தான் என்ன செய்ய வேண்டும், நான் என் குடும்பத்தை கட்ட என்ன செய்ய வேண்டும், புத்தி உள்ள ஸ்திரீ நல்ல குடும்பத்தை கட்டுவாள் என்று எழுதியிருக்கிறதே, நான் எப்படி புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நன்றாய் யோசித்து ஆலோசித்து காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்கிற பொழுது, காரியங்கள் தேவைப்படுகிற இடத்தில் நிதானமாய் தெளிந்த புத்தியாய் செய்கிற பொழுது பயங்கரங்களுக்கு தப்பலாம். குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும், குடும்பத்தில் நன்மை உண்டாகும், செழிப்பு உண்டாகும். நம் நீதிமொழிகள் 31 வாசிக்கும் போது அந்த ஸ்திரீ வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். அவள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்திரீயாய் நாம் வாழ வேண்டும். இந்த அபிகாயில் அவள் போனாள், ஆசீர்வாதமான காரியத்தோடு திரும்பி வந்தாள், ஒரு பெரிய ஜெயத்தோடு கூட திரும்பி வந்தாள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம் குடும்பத்துக்கு நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்போம். குடும்பத்தின் காரியங்களில் நிதானம் தெளிந்த புத்தியோடு கர்த்தருடைய துணையோடு நாம் காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நான் ஒன்றுக்கும் உதவாது, நான் வெறும் தூசி தான், புழு தான், அப்படிலாம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. அழகாக வேதத்தில் அநேகர் நமக்கு அநேக ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தியானித்து நான் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே, நான் எப்படி வாழ வேண்டும் ஆண்டவரே, எனக்காக என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே என்று கேட்டு தெரிந்து நாம் முன்னோக்கி போவோமானால் பெரிய பெரிய காரியங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். சந்தேகமே இல்லை. இந்த அபிகாயில் ஒரு நல்ல வீரமாய் புத்தியாய் செயல்பட்டால் வாழ்க்கையில் வந்த பெரிய பெரிய ஆபத்துக்களுக்கு தப்பி ஒரு பெரிய செல்வ சீமாட்டியாகவே இருந்தாள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நான் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் திடன் கொள்வோம், பலன் கொள்வோம், எழும்புவோம். இந்த 2026ஆம் ஆண்டில் நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிறதை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒருமிசை கூட சொல்லிக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வருடத்தின் முதலாம் நாளில் நமக்கு முன்பாய்
ஓடி ஜெயித்த சிலரை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சொன்னது போல் என்னால் கூடாது, என்னால் முடியாது, இல்லை என்னாலேயும் முடியும், நானும் சாதிப்பேன் என்று நிறைய பேர் சாதித்து உலகத்தில் ஜெயித்து பரலோக பாக்கியத்திலே ஜெயித்தவர்களா இன்னைக்கு நமக்கு முன்பாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எல்லாரும் ரொம்ப தியானிக்கக்கூடிய ஒருத்தங்க தான் மரியாள். அவங்கள பற்றி தான் இந்த நாளையிலும் கூட உங்களோட சில காரியங்கள் பேசலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வருடம் துவங்கும் பொழுது முதல் நாளில் நிறைய பொறுத்துன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அப்படி தானே? ஆண்டவரே, இந்த வருடத்தில் நிறைய நேரத்தை உங்களுக்கு தருவேன், நிறைய வேதம் தியானிப்பேன், நிறைய உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி செய்வேன் என்று. ஆனால் அந்தந்த வருஷங்கள் கடைசியில் போய் பார்த்தோன்னா நம்ம ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையில் எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருந்தோம் என்று கேட்டால் தெரியாது. ஆனால் இந்த வருடம் இதை நீங்கள் அது நினச்சி மறந்து போகிற காரியத்தை இந்த வருடத்தில் அது ஒரு ப்ராக்டிஸாக பண்ணி பார்ப்போமே. கர்த்தர் நம்மோடு இணைந்து நமக்கு செய்கிற காரியத்தை நீங்கள் திருப்பி சொல்கிறேன், இது என்னால் முடியாது, இது என்னால் நடக்காது, இதுக்கானா அப்படி மட்டும் ஒரு நாளும் நினைக்காதீங்க. உங்களால் எல்லாம் கூடும். ஆண்டவரோட கர்த்தரோட இருக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் மரியாள். இங்கே லூக்கா 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். யார் அனுப்பப்பட்டார்? கபிரியேல் என்னும் தூதன். 26வது வசனம் சொல்கிறது, கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில், அங்கே பெண்கள் வேற இல்லாமல் இருந்திருப்பாங்களா? நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நிறைய கன்னிகைகள் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு மரியாள் இடத்திற்கு இன்னைக்கு இந்த குடும்பத்தில் இந்த சமுதாயத்தில் ஸ்தோத்திரம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படி தானே? உங்கள் ஒருத்தரை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நாம தான் நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர் பார்க்கணும்னு நினைக்கிற இடத்துல நீங்களும் நானும் இல்லை. அதனால தான் யாரையோ கொண்டு யாரை கொண்டு ஆண்டவருக்கு செய்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை கொண்டு செல்லதை அது அத்தனை நாசரேத் ஊரில் அத்தனை பெண்கள் இருந்த இடத்துல ஒரு மரியாளோட ஆண்டவர் பேசும்படியாய் கபிரியேல் தூதனை அனுப்புனது போல நம்மளோடையும் ஆண்டவர் அநேகத்தை இடைபடணும் என்று நினைக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கத்துட்ட இன்னைக்கு இந்த முதல் நாளில் ஆண்டவரை அந்த ஒரு நபர் நானாக மாறணும் அப்படின்னு ஒப்பு கொடுப்போம். அப்படி அந்த வந்தவர் சொல்கிறாரு 28வது கிருபை பெற்றவளே, கேப்ரியேல் தூதன் வந்து வாழ்த்துறாரு. கிருபை பெற்றவளே நீர் வாழ்க. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிது. அதே போல் இந்த மரியாளுக்கு கர்த்தர் கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. அது எதனால கிருபை கிடைக்க? நோவா ஆண்டவரோட அதிகம் சம்பாசிக்கிற, ஆண்டவரோடு நடக்கிற நோவாக்கு கர்த்தருடைய கண்களுக்கு அத்தனை பேர் இருந்தாங்க. அன்னைக்கு எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் அசுசிப்பட்டார். இவங்களையா படைச்சேன், இவங்களுக்காகவா இவ்வளோ நான் செய்தேன், ஆனால் இந்த மனுஷர்கள் இவ்வளோ வேண்டாத்தனங்கள் செய்கிறாங்களே நினைத்தார். ஆனால் ஒரு நோவாக்கு கர்த்தர் கண்களில் கிருபை கிடைத்தது போல ஒரு மரியாளை அவ்வளோ பெரிய ஒரு பரலோக திட்டம், பரலோகத்திலிருந்து தேவகுமாரன் பூமிக்கு வர வேண்டும் என்கிறதற்கு ஆண்டவர் ஒரு மரியாளை சூஸ் பண்ணி தூக்கி எடுக்க கர்த்தர் கண்களில் கிருபை கிடைக்கப்பட்டது. யாரையோ ஒரு நாள் முழுவதும் நம்ம செலவழிக்கிறோம். நம்ம காலையில் இருந்து நைட்டு வர ஒரு குழந்தையில ஒரு மகளாய் எவ்வளவோ பட்டிருப்போம், ஒரு சகோதரியாய், ஒரு மனைவியாய், ஒரு தாயாய், ஒரு மாமியாராய், ஒரு பாட்டியாய், இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுறோம். யாரும் நம்மளுடைய காலத்துக்கு பிறகு நம்மளை ஸ்டாச்சு வச்சு செலை வச்சு இவங்க அப்படி செய்தாங்க அப்படி நமக்கு ஒரு பட்டம் தரப்போகிறது இல்லை. ஆனால் நம்ம செலவழிக்கிறோமே, இந்த நேரங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்குதே. நம்ம செலவழிக்கக்கூடிய தேவ சமூகத்தில் ஒருத்தர் கண்களில் கிருபை கிடைக்க, ஹல்லேலூயா, அப்படி செலவழிக்கிற நாட்களாய்
இந்த நாட்கள் இனி நம்ம மாற அன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் யார் யாரையோ திருப்திப்படுத்த, யார் யாரையோ பிரியப்படுத்த நான் ஒரு நாள் முழுவதையும் கழிக்கிறேன். என் நேரம் எங்கேயோ போகுது. ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வருகிற பிள்ளைக்கு இது பிடிக்குமேன்னு செய்து வைக்கிறேன். வேலைக்கு போயிட்டு வருகிற கணவனுக்கு இது செய்ய பிடிக்குமே, காலையில் எழும்பி பணிவிடை செய்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என் நேரம் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஆண்டவரே யார் யாரையும் நிறைய நேரம் அந்த பிரியப்படுத்துகிறோமே, அந்த கண்கள் கூட சில நேரம் நம்மளை எரிச்சலாட்டும் அற்பமாட்டும் பார்க்குது. ஆனால் பரலோக கண்களில் நான் கிருபை பெற்றவளாய் மாற்றப்படணும் ஆண்டவரே என்ற அந்த அப்படி கிருபை பெற்றவளுக்கு தான் ஒரு பெரிய பரலோக தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டது. அது கற்போதியாகி நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசுன்னு பேரிடுவாய் என்று சொன்னவர் அவர் பெரியவராய் இருப்பார். லூக்கா 1:32 பார்த்தீங்கன்னா உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். எவ்வளோ பின்னாடி வருகிற ஒரு பெரிய தெய்வ திட்டம். உலக ரட்சகர் ஸ்தோத்திரம் பிறக்கிறத உலகத்தை அரசாள போகிறார். இதை ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் அப்படி ஒரு கிருபை பெற்றவளுக்கு வெளிப்படுத்தினார். இந்த வருடத்தில் ஆண்டவரை எதையோ திருப்திப்படுத்த ஓடி சோர்ந்துட்ட ஆண்டவரை, இந்த வருஷத்தில் உங்கள் கண்களை நான் எனக்கு கிருபை கிடைக்கணும்ப்பா, நீங்கள் பார்க்குற இடத்துல நான் நிற்கணும் ஆண்டவரை. அப்படி அந்த ஒருத்தியாய் தேவ திட்டத்தை ஒருத்தியாய் பார்த்த கண்களுக்கு தான் அவளுக்கு மிஞ்சின காரியம். இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜிஸ் எல்லாம் பெருகிட்டுது, அறிவு பெருத்துட்டுது. கூடாத அப்படி உள்ள நாட்களிலே இப்படி ஒரு சம்பவம், ஒரு கன்னிகை ஒரு குழந்தை கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளாத உலகம். அன்னைக்கு நியாயப்பிரமாணத்தின் நாள். கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி கொன்று போடக்கூடிய சூழ்நிலைமையில் தைரியமாய் வேற உலக மனுஷன் இந்த இடத்துல விழுந்து போயிருப்பான். ஆனால் தைரியமாய் அவளுக்கு தெரியும், நான் காத்திருந்த தேவ சமூகத்திலிருந்து எனக்கு அருளப்பட்ட பரலோக திட்டம், எனக்கென்று வைக்கப்பட்ட தரிசனம், இதை நான் தைரியமாக சுமப்பேன் என்று சொல்லி அதை பார்த்தீங்கன்னா லூக்கா 1:39 மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய், அது நான் இப்படி எனக்கு ஒரு சம்பவித்துட்டு என்று முடங்கி இருக்கல, தீவிரமாய் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறா. அப்படி அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிற அவளுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ததை பார்க்குறான். அந்த 1:47 மரியாள் சொல்கிறாங்க, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. தேவ திட்டம், தேவ தரிசனம். இந்த வருஷத்தில் ஆண்டவரே இந்த 1ஆம் தேதி நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இந்த ஒரு கிருபை பெற்றவளாய் ஆண்டவரே இந்த ஒரு லிஸ்ட்டில் நான் இந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஒரு மரியாளுக்கு அனுப்புனது போல எனக்கு ஏசப்பா இந்த வருஷத்தில் அநேகத்தை நான் அப்படி தேவ திட்டம் கேட்குறவளாய், தேவ தரிசனத்தை சுமந்து தீவிரமாய் புறப்படுகிறவளாய் நான் மாறணும். பெரிய காரியம் இது எப்படி கூடும்னு கேட்குறா. கிருபை பெற்றவளுக்கு பரலோகம் ஆன்சர் பண்ணுது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படி நம்ம மாற்றப்பட அந்த ஒரு மனுஷியாய் அந்த இந்த குடும்பத்தில் ஒரு நாளில் இருந்து கழிந்த வருஷம் முழுசையும் நினைச்சு பாருங்க, எவ்வளோ உழைச்சிருப்பீங்க, எவ்வளோ பிரயாசம் எடுத்திருப்பீங்க, அதுக்கு எவ்வளோ பிரதிபலன்களை பார்த்தீங்க? ஒன்றும் இருக்காது. அநேக நேரம் நிந்தனையை தான் பார்த்துருப்பீங்க, காரணமில்லாத குற்றச்சாட்டுகளை பார்த்துருப்பீங்க. அநேக நேரம் இந்த 4 சுவரோட என் வாழ்க்கை முடிஞ்சிடுமா அப்படி கேட்டிருப்பீங்க, அப்படி தானே? ஆனால் ஒரு மரியாள் கர்த்தர் கண்களில் கிடைக்கப்பட்ட கிருபையின் நிமித்தம் இன்றளவும் எல்லாருக்கும் சாட்சியாய் உலக இரட்சகரை பரலோகம் பூமிக்கு வர காரணமாய் மாறினா. கிருபை கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் உண்டு. இன்னைக்கு கிருபைன்னு சொல்லி எதையோ சொல்கிறாங்க. இந்த கிருபையை வேஸ்ட் ஆக்க மாட்டேன் ஆண்டவரை, இந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும் இந்த வருஷத்தில், அதுக்கு என்னை தகுதிப்படுத்துங்க என்று இந்த நாளையில் ஒப்பு கொடுப்போம். பரலோகத்தின் பெரிய திட்டங்கள் உங்களுக்கு அருளப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் பார்த்து இந்த வருடத்தின் கடைசியில் உங்களையும் கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று பரலோகம் சொல்கிற சத்தத்தை கேட்க போகிறீங்க. பரலோகத்தோடு உள்ள ஐக்கியம் இந்த வருஷம் கூடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். எஸ்தரை போல உயர்த்தினாரோ உன்னை, இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டிடவே. யாருக்கு தெரியும் உந்தனின் அழைப்பு, யாருக்கு தெரியும் உந்தனின் மேன்மை. பிரைஸ் லார்ட். பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் சொல்லப்போனால் எஸ்தர். ரியலி அவங்கள ஷீஸ் ஒரு ராணி
இல்லையா? அந்த ராணியாக்கப்பட்டாள். அவளுடைய பேஸ் என்னன்னு சிலருக்கு தெரியும், சிலர் தெரியாமல் இருக்கலாம். அவள் எப்படிப்பட்ட இடத்துல ஷி வாஸ் அன் ஆஃபன். அவளை இன்னொருத்தர் தான் எடுத்து வளர்த்து அவள் இன்னைக்கு ராணியாக்கப்படுகிறாள். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, உங்கள் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் தேவன் நம்மேல் வைத்த அழைப்பு நாம் அறிந்து அதற்கேற்ற பரகமாய் நம் இருந்தோமானால் நிச்சயமாக நம்ம இருக்கிற இடங்களிலே தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்க தேவன் வல்லவர். நம்ம எஸ்தர் அவங்கள எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது அவங்க ராணி ஆனாங்க இல்லையா? அவங்க எங்கேயோ இருந்தவங்க. ஆக்சுவலாக ஒரு அநாத பிள்ளை எங்கே இருக்கும்னு நமக்கு தெரியும். அவளோட ஸ்டாண்டர்ட் என்னன்றது நமக்கு தெரியும். அவள் எப்படி மனநிலையில் இருப்பான்றதையும் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அப்படிப்பட்டவள் சில குணாதிசயங்களின் நிமித்தம் ஷி பிகேம் எ குவீன் இல்லையா? அந்த சில குணாதிசயத்தை மாத்திரம் பார்த்து நாமும் நம்முடைய வாழ்விலே ஒரு மேன்மையான நிலைமையை அடைவதற்கு சில குணாதிசயங்கள் தேவை. தேவன் அவற்றை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாமும் இந்த எஸ்தரை பார்த்து சில காரியங்களை கற்றுக்கொள்வோமா? முதலாவது பார்க்கும்போது அவள் மிகவும் தாழ்மையுள்ளவள்னு சொல்லலாம். எப்படி தாழ்மையுள்ளன்னு சொல்ல பார்க்கனா, அவளை அந்த குவீன் ட்ரைனிங்க்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுதுனாலே நம்ம என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் மேக்கப் கிட்ட அப்படி இப்படியெல்லாம் போட்டு நம்ம நார்மலாக இருக்க நம்மளே கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் இல்லையா? யூஸ்வலாக தட் இஸ் ஃபார் அ ப்ரோக்ராம். அப்போ இப்போ ராணியாக ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்கணும், ராஜாவின் கண்ணை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னால என்ன பண்ணுவாங்க? நம்ம சப்போஸிங் நம்மளை மாதிரிப்பட்ட யாராவது போயிருந்தோன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மேக்கப்புக்கு சில ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் என் ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது, இல்லாட்ட இதெல்லாம் எனக்கு போதாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தரப்பட்டதோட எக்ஸ்ட்ரா கேட்குற மக்கள் இருக்காங்க இல்லையா? இன்றைக்கி அன்பு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற காரியங்களிலே நாம் திருப்தி அடைகிறோமா? இல்லை இப்படி இருந்தால் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஆண்டருக்கே சில நேரம் ரூட் போடுறோம். அப்படி தானே? அப்புறம் இந்தந்த காரியங்களே தந்துருந்தால் நான் இன்னும் மேன்மையாக வருவேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். நமக்கு எஸ்தருடைய வாழ்க்கை அவள் ராணியாக ஷீஸ் பீயிங் அவளை சுத்திகரித்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு காரியங்களும். ஆனால் எல்லாவற்றிலையும் அவள் ரொம்ப அமைதியாக இருந்தவளாக இருந்தான்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் ஷீஸ் அ ஹம்பிள் லேடி அப்படின்னு தான் சொல்லலாம். ரெண்டாவது பார்க்கும்போது அவள் ஷீ ஸோ ஒபீடியன்ட்னு சொல்லலாம். அவள் ராணி ஆகிற அளவுக்கு ராஜா அரண்மனைக்குள்ளே வந்த பிறகு அவளை வளர்த்த தகப்பன் சொல்கிறாரு, நீ உன்னுடைய பழைய குலங்களை உன்னோட பற்றியெல்லாம் யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே கேட்டுக்கொள்ளுகிறாகவா. அது மாத்திரம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அதாவது 2:20 சொல்லப்படும்போது இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். எப்பொழுது அவள் ஆக்சுவலாக ஒரு சீனியர் லெவலுக்கு வந்த பிறகு இப்பொழுதும் யோசித்து பார்ப்போமா, நம்மெல்லாம் நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளை வளர்த்து ஒரு லெவலில் கொண்டு வந்து, இல்லாட்டா ஈவன் ஃபேமிலியில் நம்ம கஷ்டப்பட்டு வளர்ந்து ஒரு லெவல் வந்த அப்புறம் நம்ம பழையவர்கள், நம்மளை தாங்கினவர்கள், நம்மளை தூக்கி நிறுத்துறவங்களெல்லாம் நம்ம எங்கே வச்சுருக்கோம்? ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்ப்போமா? ஒருவேளை அவங்க எஜுகேஷனில் குறைவாக இருக்கலாம். இந்த நேரத்தில் நம்மளை உயர்த்தி வச்சு அவங்க தாழ்ந்த நிலைமைக்கு வந்திருக்கலாம். அவங்களெல்லாம் நம்ம என்ன நிலைமையில் வச்சுருக்கோம்? ஜஸ்ட் யோசிச்சு பார்ப்போமா? அவன் பாருங்கள், இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். உண்மையாகவே நான் அதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு அது புல்லரிக்கும். அந்த வார்த்தையை பார்க்கும்போது மாத்திரம் இப்பொழுதும் அவள் ஒரு ராணி அந்த ஸ்டேஜில் இருக்கிறா. அப்போ கூட என்ன பண்ணுறா, தன் வளர்த்த தகப்பன், சரியா, வளர்த்துற நேரம் என்ன நடந்திருக்கோன்னா, சில காரியங்கள் அவர் ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பார். சில பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணோம், அந்த நேரம் அமைதியாக இருந்துட்டு வளர்ந்த அப்புறம் அன்னைக்கு என்ன இப்படியெல்லாம் செஞ்சீங்களே அப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க இல்லையா? இல்லை நாமும் கூட சில நேரம் அப்படி சொல்லுவோம். ஆனால் அவள் இப்பொழுதும் அவர் சொற்கேட்டு நடந்து வந்தாள். ஒபீடியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த சிச்சுவேஷன் உங்களை எந்த இடத்துல உங்களை உயர்த்தி வைத்தாலும் உங்களை உயர்த்தின கைகளை, உங்கள் உயர்த்தினவர்களை நீங்கள் ஒரு நாள் மறக்காதீங்க. நிச்சயமாக அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும்போது
நமக்கு தெரியும் இஸ்ரவேலர்களை அழிப்பது, அதாவது இவளுடைய யூதா குலத்தை அழிப்பதற்கு அங்கே ராஜாவுடைய சமூகத்தில் இருக்க ஒருத்தர் வந்து எத்தனைப்படுத்தி லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பி இந்த டேட்டில் இவங்களை க்ளோஸ் பண்ணிருன்னு சொல்லிட்டு மெசேஜஸ் போகுது. இதை அறிந்த அவர் வளர்ப்பு தகப்பன் வந்து இவட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவள் பயப்படுறா, ராஜாட்ட எனக்கு போக முடியாது, ஏன்னா 30 days ஆச்சு அவர் ராணி பட்டம் பெற்ற பிறகு இன்னும் ராஜா அவளை கூப்பிடவே இல்லை. ராணியை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட பேசினதில்லைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. பேசினதில்லைன்ல 30 நாள் அளவும் கூப்பிடல. அப்போ இனி நானாக போக முடியாது, அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் ராஜா என்னை கூப்பிட்டால் ஒழியன்னு பயப்பட்டு அவள் பயத்தை சொல்கிறா. ஆனால் அவங்க வளர்ப்பு தகப்பன் இப்போ ராணி ஆன பிறகு அவருடைய வளர்ப்பு தகப்பன் எங்கேயோ இருக்காங்க, யாருக்கும் தெரியாது. அவர் வந்து இந்த மாதிரி நம்ம ஆட்களை எல்லாம் கொல்ல போகிறான், நீ வந்து ராஜாட்ட சொல்லி அதுக்கு ரெமெடி பண்ணிருன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவருக்கு தோரணையில் போயிடுறாரு. ஆனால் இவ என்ன பண்ணுறா தெரியுமா, அவள் சொல்லி பார்க்குறா, ஏன்னா பயப்படுறா, பயம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் ஷி வாஸ் எ ஸோ ஹம்பிள் லேடி. அவள் பயப்படுறா நான் என்ன பண்ணுவேன்னு. அப்போ இப்படி சொன்ன உடனே மர்தகாய்க்கு கோவம், அவர் வளர்ப்பு பயங்கர கோவம். நீ செய்யாட்ட போ, ஆண்டவர் வேற யாரையும் வச்சு பார்த்துப்பாரு, அப்போ நீ செத்து போயிடுவ, நீ உன் என்னத்தான். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை கேட்டோன்னே ஒரு ராணிகிட்ட ஒரு சாதாரண ஒரு ஆள் இப்படி வந்து சொல்கிறாங்கன்னா நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? எவ்வளவு தைரியம், நீ என்னை வளர்த்தேன்னு கொஞ்சம் இதுக்கு வேண்டி ஒரு ராணி ஆனப்புறம் என்ன கேட்போமா இல்லையா? அந்த இடத்துல அவள் என்ன சொல்ல, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஜஸ்ட் யோசித்து பாருங்க. அதாவது அவள் ராணி ஆயிட்டா. ராணி ஆனோன்னு எல்லாருமே தன்னுடைய பட்டத்தை தக்க வைத்து கொள்ளணும்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கு யார் செத்தாலும் பரவாயில்ல, யார் உயிரோட இந்த அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இந்த நாட்டில் இருக்குது இல்லைங்க. அவன் என்ன பண்ணா, அந்த தகப்பன் சொன்னதை அந்த கடினமான அப்படியே சொல்கிறார் அவர் ஒரு ராணியை பார்த்து, நீ இது பண்ணாட்டா என்ன பண்ணிரு, விட்டுரு, வேற இடத்துலேருந்து வரோம், அப்போ நீ என்ன பண்ணுவே, நீயும் ஆட்களும் க்ளோஸ்ன்ற மாதிரி அவர் அவ்வளோ ஹாஷாக பேசுகிறாரு. அதையும் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறா, அவன் வந்து கோபப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பைபிளில் இந்த வார்த்தை இடத்துலையும் இல்லைங்க. தன் வளர்ப்பு தகப்பனுக்கு ராணியான பின்பு கூட அவர் அந்த இடத்துல நோபடி, அது அவர் ராணி ஆன நேரம் மர்தகை அங்கே வந்து போகிறவராக தான் இருந்தார், அவருக்கு ஒரு பொசிஷன் கூட கிடையாது. ஆனாலும் அதை மதித்தாங்க. அன்னைக்கு பூர்வ நாளை அவள் நினைத்து அவள் மதிச்சா. அது மாத்திரம் இல்லைங்க. அடுத்தது பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் மர்தகாய் வந்து இதை மாதிரி நீ கட்டாயமாக ராஜுடைய சமூகத்துக்கு போனோம், போய் நீ நமக்காக மன்றான்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான், நீங்களும் ஃபாஸ்ட் பண்ணுங்க, நானும் என் தாதிமார்களும் அப்படின்னு சொல்லப்பட்டு தாதிமார்களும் உபகாசம் பண்ணுறோம் அப்படின்னு. பாருங்கள், என் வீட்டில் கஷ்டம் வந்துன்னா நான் ஜெபிப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸும் என் கூட இருந்து ஜெபிக்கிறாங்கன்னா உண்மையாக எனக்கு வேண்டி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிப்பாங்க, அப்படி தானே. ஆனால் அவளுடைய தாதிமார்கள் அவளுடைய குலத்துக்காக, அவளுக்கு நேரப்படும் அழிவுக்காக ஜெபிக்க ரெடியாக இருக்காங்க. அப்போ அவள் அந்த 30 days தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 30 நாட்களுக்குள்ள அவளுக்கு கொடுக்கப்பட்ட தாதிமார்களை தன்வசப்படுத்தி கொண்டாள். எவ்வளோ ஒரு நல்ல குணசாலியான லேடி இல்லையா, எவ்வளோ ஒரு நல்ல பண்பு. அந்த 30 daysக்குள்ள அவளுடைய தாதிமார்கள் அனைவரையும் தன்வசப்படுத்தி கொண்டு, ஒரு நிச்சயமாக ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய காரியம் இல்லையா. புதுசாக மேரேஜ் ஆகி வந்த உடனே சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு வருஷம் கொஞ்சம் சலசலப்பு இருக்கும் நான் சொல்லிட்டு. ஆனால் நம்முடைய எஸ்தர் 30 நாளுக்குள்ள அந்த அரண்மனையில் தனக்கு கொடுக்கப்பட்டதான அனைவரையும் தன்வசப்படுத்தி கொள்ளுகிறதான திறமை படைத்தவளாக இருந்தாள். திறமை என்பது நிச்சயமாக தேவன் கொடுத்த ஒரு ஈவு தான் இருக்கணும். அந்த ஒரு ஹேபிட் நமக்கு வேணும். நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஸ்தலம், நமக்கு கொடுக்கப்பட்ட லொக்காலிட்டி எல்லாவற்றிலையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்தை நம்ம அனுசரித்து அவர்களை அரவணைத்து செல்லுகிறவர்களா இருக்கணும். நிச்சயமாக அப்படி ஒரு அன்பு இருந்ததுனால தான் இவ கூட அவங்க ஃபாஸ்டிங், சும்மா ஜோபத்துக்காவது இருப்பாங்க, ஃபாஸ்டிங் ஜபத்துக்கு இருப்பாங்களா, அப்படி இருக்க உண்மையாக எத்தனித்தார்கள். அதே போல் அடுத்த ஒரு காரியம் நம்ம சொல்ல முடியும். அவள் வந்து தன்னுடைய எனிமியாகிய ஆமானை அப்படி டைரக்டாக ஷூட் பண்ணியோ இல்லாட்ட வார்த்தையினால் அவள் கொல்லலைங்க. அவள் அழகாக விருந்து வச்சு அவனை வர வச்சு அவன் சொல்லப்போனால் ஸ்லோ பாய்சன் மாதிரியே சொல்லலாங்க. அவ்வளோ அழகாக ராஜாவையும் ஒரு விருந்துக்கு கூப்பிட்டு ஆமானையும் ஒரு விருந்துக்கு கூப்பிட்டு அவனை கூல் பண்ணி அந்த ஆமானுக்கு
எஸ்தருக்கு தன்னை பற்றி தெரியுன்றது தெரியாத அளவுக்கு என்ன சொல்கிறேன், அப்படி ஒரு ஒன்றுமே தெரியாத அளவுக்கு ஒரு சாஃப்டாக ஸ்லோவாக ஒர்க் பண்ணி ராஜாவுக்கு முன்னால் நேர கையும் களவாக பிடிச்சி கொடுக்குற மாதிரி பிடித்து கொடுத்தாள். அன்பு தேவனுடைய பிள்ளைங்களா, 5 காரியம் நான் சொன்னேன். ஷி வாஸ் ஸோ ஹம்பிள். அவன் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் டு தட் பீப்புள் வச்சிருந்த, தன்னை வளர்த்தவங்களுக்கு, தனக்கு மேலானவங்களுக்கு வச்சிருந்தா. தன் தாதிமார்களை தன் வசப்படுத்துகிறவளாக இருந்தாள். தன்னுடைய குல மக்களுக்காக ஜெபிக்கிறவர்களா, அவர்களுக்காக ராஜ சமூகத்தில் தைரியமாக போய் நிற்கிறவளாக இருந்தா. அடுத்தது எதிரியையும் சாஃப்டாக சமாளிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவளாக இருந்தாள். இன்றைக்கு குடும்ப தலைவிகளாக இருக்கிற நாமும் கூட, இல்லாவிட்ட ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற நாமும் கூட, நாம் இருக்கிற இடங்களிலே ராணியாக ராஜாவாக ஒரு மேன்மை உள்ளவர்களாய் நாம் இருப்பதற்கு இந்த சில காரியங்கள் நமக்கு தேவை. இருக்கான்னு பாருங்க. இல்லாட்ட ஆண்டோட சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரை இதெல்லாம் நான் குறைப்பட்டிருக்கேன். அதனால தான் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நல்ல பொசிஷன்ஸில் இருக்க மாட்டேன்றோம். பொசிஷன்ஸில் கொண்டு வச்சோம்ல என்ன பண்ணிடுறோம், அங்கேருந்து நம்ம உருவீரில் வந்துடும்ன்ற மாதிரி நம்மளோட கேரக்டர்ஸ், நம்மளோட பிஹேவியர்ஸ் என்ன பண்ணிடுது, அதை கொண்டு வந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் கேட்போமா, ஆண்டவரை குணசாலியான ஸ்ரீகளை வேதத்திலிருந்து நாங்கள் இப்போ பார்த்தோம். அதனால் எங்களுக்கும் ஆண்டவரே அதை மாதிரிப்பட்ட கிருபைகளை தாங்க. நாம் செபித்து இந்த நேரத்தை முடிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அப்பா நல்ல மேன்மையான வாழ்வை ஆண்டவரே, ஒரு சமாதானமான வாழ்வை வாழ்வதற்கு இருந்த ஒவ்வொரு ஸ்திரீகளிடத்திலும் காணப்பட்ட சில நல்ல காரியங்களை கொண்டு கூட நாங்கள் தியானிக்கவும் கத்தாவே, ஒன்று கூட ஆண்டவரே எங்கள் வாழ்வை அதன் மூலம் புதுப்பித்து கொள்ளுவோம் அப்பா. ஒன்று கூட எங்கள் வாழ்விலே நாங்கள் மேன்மை பெறுவதற்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஒரு முறை கூட எங்களை ஞாபகப்படுத்தி தந்தபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த குவாலிட்டிஸை கத்தாவே நாங்கள் ஒன்று கூட அணிகலன்களாக அணிந்து கொண்டு ஆண்டவரே எங்கள் வாழ்வில் ஒரு மேன்மையான காரியத்திலே மேன்மையான இடத்திலே நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்கள் குடும்பங்களும் கத்தாவே ஆண்டவரே நாங்கள் கட்டி அணைத்து ஒன்றாக இசைவாக ஆண்டவரை கட்டப்பட்ட குடும்பங்களாக எங்கள் குடும்பங்கள் காணப்படத்தக்கதாக ஆண்டவரே நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் கத்தாவே இன்னுமாய் காத்து ஆண்டவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இருப்பிடங்களிலும் கத்தாவே நாங்கள் அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு நல்ல குடும்பங்களை நாங்கள் கட்டி எழுப்புறவர்களாய் காணப்பட, அதன் மூலம் உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த புதிய வருடத்தின் முதல் நாளிலே கத்தாவே எங்களை கர்த்தரிடத்திலே சமர்ப்பிக்கிறோம் அப்பா. ஒருவேளை இதை மாதிரிப்பட்ட காரியத்திலே நாங்கள் குறையப்பட்டிருந்தாலோ, ஒருவேளை நாங்கள் அறியாமல் இருந்தாலும் கர்த்தங்களை வழி நடத்தி கத்தாவே எங்கள் பாதைகளிலே மேன்மையை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, மேன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். Once again, new wishes to you all. God bless you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம்.